அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். 2024 நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில் தினமும் பார்த்திங்கன்னா பொது தமிழிலிருந்து ஒரு 30 வினாக்களை டெஸ்ட்டாக நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதல் தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் இடம்பெற்றிருக்கிற முதல் கேள்வி நமக்கு மூவேந்தர்களின் சிறப்பு குறித்து கூறும் நூல்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் அப்படின்றது மொத்தமாக 900 பாடல்களை கொண்டது. இந்த 900 பாடல்களில் 300 பாடல்களாக சேர சோழ பாண்டியர்களோட மூவேந்தர்களோட சிறப்பு குறித்து சொல்லுது. ஓகேவா? இரண்டாவது கேள்வி, வனப்பு எனும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. வனப்பு அப்படின்னா நமக்கு அழகு அப்படின்னு பொருள் தரக்கூடியது. அதாவது வனப்பு அப்படின்னா நமக்கு அழகு எனும் பொருள் தரக்கூடியது. அடுத்ததாக முழுவதும் விருத்தப்பாக்களால் அமைந்த முதல் காப்பியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முழுவதும் விருத்தப்பாக்களால் அமைந்த முதல் காப்பியம், அதாவது விருத்தப்பாவால் அமைந்த காப்பியம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கம்பராமாயணம், இன்னொன்று சீவக சிந்தாமணி, அடுத்ததாக சீராபுராணம். இது எல்லாமே நமக்கு விருத்தப்பாவால் அமைந்த காப்பியங்கள். இதில் முதலாக தோன்றிய விருத்தப்பா காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிபி 9வது நூற்றாண்டு. இதை எழுதினது யாருன்னா நமக்கு திருத்தக்க தேவர் அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா? அதாவது சீவக சிந்தாமணியை இயற்றியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு திருத்தக்க தேவர். இதுதான் நமக்கு தமிழில் தோன்றிய முதல் விருத்தப்பா காவியம். இதோட ஆசிரியர் திருத்தக்க தேவர். ஓகேவா? அடுத்ததா மார்போலையில் எழுதும் எழுத்தாணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மார்போலையில் எழுத்தும் எழுத்தாணி எதுனா நமக்கு தந்தம். என்னன்னா எதிரி நாட்டோட படை வீரர்களோட மார்புல அரசர்கள் அவங்களோட யானையை வச்சு எழுத வைப்பாங்க. அதாவது யானைகள் தன்னோட தந்தத்தின் மூலமா எதிரி நாட்டோட படை வீரர்களோட மார்புல எழுதுது. இதான் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ மார்போலையில் எழுதும் எழுத்தாணின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தம் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பெரிய புராணத்தில் இடம்பெறாத பா வகைன்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இந்த 3 வகையான பாக்களையும் கலந்து எழுதியிருக்காங்க. ஆனால் நமக்கு அதில் வெண்பா அப்படின்னு ஒரு பா வகை இடம்பெறலை. வெண்பா என்ற பா வடிவம் மட்டும் இடம்பெறலை. வெண்பா நமக்கு பொதுவாக அறக்கருத்துக்களை கூறக்கூடிய செயல்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அடுத்ததா பெரிய புராணம் காப்பியத்தின் பாட்டுடை தலைவன் கேட்டிருக்காங்க. அதாவது பெரிய புராணம் காப்பியத்தின் பாட்டுடை தலைவன் இது யார் வருவார் அப்படின்னா நமக்கு சுந்தரர் தான் பெரிய புராணம் காப்பியத்தோட பாட்டுடை தலைவன். பொதுவாக ஒரு காப்பியம்னு எடுத்துக்கினா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பாட்டுடை தலைவன் இருக்கணும். அதாவது ஒரு காப்பியம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு பாட்டுடை தலைவன் இருக்கணும். இதுக்கு யார் பாட்டுடை தலைவன்னாக்க நமக்கு சுந்தரர். பெரிய புராணத்தில் பெரும்பான்மையான பாடல்கள் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லுது. ஓகேவா? அடுத்த கேள்வி, பாத பீடிகை உள்ள இடம்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மணிப்பல்லவ தீவு. அதாவது சிலப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பியங்களில் மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு வினா. பாத பீடிகை எங்கே இருந்துச்சுன்னு கேட்பாங்க. இது நமக்கு மணிப்பல்லவ தீவில் இருந்தது. அடுத்ததா விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படித்த முதல் நூல்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றதாங்க கரெக்ட். அதாவது விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படித்த முதல் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்ததா அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. அதாவது அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே இந்த வரிகள் எதில் இடம்பெறுது அப்படின்னா நமக்கு தமிழ் விடு தூது அப்படின்ற ஒரு நூலில் இடம்பெறக்கூடியது. இதோட ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியாது. அதாவது ஆசிரியர் பேர் அறியப்படவில்லை. தமிழெடு தூதில் மொத்தமாக நமக்கு 268 கன்னிகள் இருக்கு. கன்னிகள் அப்படின்னா 2 அடிகளால் பாடுவாங்க. அதில் ஒரு எதுகை இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா 10வது கேள்வி, கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலம் புகுந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கோவலன் கண்ணகியை யார் மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கவுந்தியடிகள் அப்படின்ற பெண் துறவி. அதாவது கவுந்தியடிகள் எனும் பெண் துறவி தான் கோவலன் கண்ணகியை மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க யார் வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மாதரி அப்படின்ற ஒரு பெண் வீட்டில். யார் வீட்டில்னா மாதரி அப்படின்ற ஒரு பெண் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 11வது கேள்வி, அகமும் புறமும் கலந்த சங்க பாடல்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும் நமக்கு சங்க இலக்கியம். அதில் அதாவது அகமும் புறமும் அப்படின்னா அகம்னா காதல் பாட்டு, புறம்னா வீரத்தை பற்றி பாடக்கூடியது. இது இரண்டுமே கலந்து எந்த பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒன்று தாங்க இருக்குது. 8 தொகை நூல் 18ல் ஒன்று மட்டும் தான் நமக்கு அகமும் புறமும் கலந்த பாடலாக இருக்குது. அது எதுனா நமக்கு பரிப்பாடல் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு அகமும் புறமும் கலந்து எழுதப்பட்ட பாடலாக இருக்குது. இதில் மொத்தமாக நமக்கு 70 பாடல்கள் இருக்குங்க. மொத்தமாக 70 பாடல்கள் இருக்குது. ஆனால் அதில் நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 24 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி 12வது கேள்வி,
பத்துப்பாட்டு நூல்களுள் குறைந்த அடிகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. பத்துப்பாட்டு நூல்களுள் குறைந்த அடிகளை கொண்டது. இதில் குறைந்த அடிகள் எதுக்கு இருக்குன்னா முல்லைப்பாட்டுக்கு தான். எவ்வளோனா 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு நப்போதனார் எழுதினது நமக்கு 103 அடிகளை கொண்டது. இதுதான் வந்து பத்துப்பாட்டு நூல்களுள் குறைந்த அடிகளை கொண்டது. அப்போ அதிக அடிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி தான் மிக அதிக அடிகளை கொண்டது. அதோட அதிவரையறைன்னு கேட்டிங்கன்னா 72 அடிகள், அதாவது 782 அடிகள். ஓகேவா, 782 அடிகள். இதில் 354 அடிகள் வந்துட்டு நமக்கு மதுரையை பற்றி மட்டும் பேசும். ஓகேவா, அடுத்ததா நற்றிணை நூலின் பாவகைன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக எட்டுத்தொகையும் பத்துப்பாடு நீங்கள் ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பெரும்பான்மையான நூல்கள் வந்து நமக்கு ஆசிரியர் பாவால் தான் எழுதியிருப்பாங்க. பெரும்பான்மையான நூல்கள் நமக்கு ஆசிரியர் பாவால் தான் எழுதியிருப்பாங்க. அதில் 2 பாடல் மட்டும் பரிபாடல் மட்டும் பரிபாட்டு அப்படின்ற ஒரு பாவகை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கலித்தொகைக்கு கலிப்பா அப்படின்னு தனியான ஒரு பாவகை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாமே வந்து நமக்கு பொதுவாக ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்ட நூலாக இருக்குது. ஓகேவா, அடுத்தது அருண்மொழி தேவர் எனும் இயற்பெயர் கொண்டவர் அப்படின்னாக்க நமக்கு சேக்கிலார். ஓகேவா, அருண்மொழி தேவர் அப்படின்றது நமக்கு சேக்கிலாரோட இயற்பெயராக விளங்குது. அடுத்ததா 15வது கேள்வி, வசைப்பாடுவதில் வல்லவர்னு கொடுத்துருக்காங்க. வசைப்பாடுவதில் வல்லவர் யாருன்னா நமக்கு காளமேக புலவருங்க. அதாவது காளமேக புலவர் இவரை தான் வந்துட்டு வசைப்பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவரோட இயற்பெயர் தான் வந்து வரதன். இது வந்து நமக்கு 2022 குரூப் 4 கொஸ்டினில் கேட்டது. அதாவது காளமேக புலவரோட இயற்பெயர் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வரதன் எனும் இயற்பெயரை கொண்டவர்னு கேட்டிருந்தாங்க. ஆப்போசிட்டாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அடுத்ததா 16வது கேள்வி, திருவாரூர் நான்மணி மாலை நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்றது நமக்கு 40 பாடல்களை கொண்டது. அதாவது 40 ஆசிரிய விருத்த பாடல்களை கொண்டது. இது எழுதுனது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குமரகுருபரரோடதுங்க. குமரகுருபரரோடது தான் வந்துட்டு திருவாரூர் நான்மணி மாலை எனும் நூல். இதில் வந்து மொத்தமாக 40 ஆசிரிய விருத்த பாக்கள் வந்து நமக்கு இடம்பெறுது. அடுத்ததா 17வது, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என புகழ்ந்து பாடியவர் அப்படின்னா அதாவது பாரதியார் வந்துட்டு ஒரு 3 பேரை புகழ்ந்து பாடியிருக்காருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதலாவதா கம்பன், வள்ளுவர், இளங்கோ இவங்க 3 பேரையும் வந்துட்டு நமக்கு புகழ்ந்து பாடியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பாரதியார் மட்டும்தாங்க. இப்போ கொடுத்துருக்கிற வரிகள் வந்துட்டு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், இந்த வரி வந்துட்டு நமக்கு வள்ளுவர் அதாவது கம்பனை புகழ்ந்தது யாருன்னா பாரதியார். அடுத்த கேள்வி 18வது, நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நான்மணிக்கடிகை அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னாக்க நமக்கு விளம்பி நாகனார். விளம்பி நாகனாரோட நூல் தான் வந்துட்டு நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை என்றது வந்து நமக்கு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேவா, அடுத்ததா குறுந்தொகையின் அடிவரையறை கேட்டிருக்காங்க. குறுந்தொகையின் அடிவரையறை இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் குறுந்தொகையோட அடிவரையறைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 to 8ன்றது ரைட்டு. அதாவது 4லேருந்து 8 வரைக்கும் இதான் வந்து குறுந்தொகையோட அடிவரையறை. இப்போது 13 to 31ன்றது நமக்கு அகநானூறு. 13 திருப்பி போட்டிங்கன்னா நமக்கு 31 வரும். இது வந்து நமக்கு அகநானூருக்கு போகும். 9 to 12ன்றது நற்றிணையோடது. 9 to 12 நற்றிணையோடது. 3 to 6ன்றது ஐங்குறுநூறோடது. ஐங்குறுநூறு அதாவது எட்டுத்தொகை நூல்களே குறைந்த அடிவரையறைகளை கொண்டதுன்னா நமக்கு ஐங்குறுநூறு தான் சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து 20வது கேள்வி, கலித்தொகை என்பதுன்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகை அப்படின்னா நமக்கு 8 தொகை நூல்களுள் 1 அப்படின்றது கரெக்ட். அதாவது 8 தொகை நூல்களுள் 1ன்றது கரெக்ட். ஓகேவா, அடுத்து 21வது கேள்வி, பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை. பெருமாள் திருமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 105 பாசுரங்கள் இருக்குங்க. இது எழுதுனது வந்து குலசேகர ஆழ்வார். அடுத்ததா 22வது கேள்வி, சீவக சிந்தாமணி நூலை முதலில் பதிப்பித்தவர்னு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி அப்படின்றது நமக்கு 5 பெரும் காப்பியங்களில் ஒன்று. அதை முதல்ல பதிப்பிச்சது யாருன்னா நமக்கு உவே சாமிநாத ஐயர். ஓகேவா, அடுத்தது 23வது கேள்வி, பெரியார் இரு கண்களாக கருதியதுன்னு கொடுத்துருக்காங்க. பெரியார் வந்து அவர் வந்து எதை வந்து இரு கண்களாக கருதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மரியாதை சுயமரியாதை, அதாவது மரியாதை சுயமரியாதையை இரு கண்களாக கருதியவர் யாருன்னா நமக்கு பெரியார். ஓகேவா, அடுத்தது 24வது கேள்வி, மீத்தூன் விரும்பேல் இந்த வரிகள் யாரோடதுன்னா நமக்கு ஔவையாரோடது. மீத்தூன் விரும்பேல் அப்படின்னா நமக்கு ஔவையாரோட வரிகள். அடுத்து 25வது கேள்வி, திருக்குறளின் அறத்துப்பாலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. நமக்கு திருக்குறளில் 3 இருக்குங்க, அறம் பொருள் இன்பம்னு சொல்லிட்டு. இதில் அறம்னாக்க நமக்கு 38 அதிகாரங்கள், அதுவே பொருட்பால்னாக்க 70 அதிகாரங்கள், அப்புறம் இன்பத்து பால்னா காமத்து பால்னு கொடுப்பாங்க, அதில் வந்து நமக்கு 25 அதிகாரங்கள். திருக்குறளோட மொத்த அதிகாரங்கள் வந்து நமக்கு 133 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்ததான் 26வது கேள்வி, வேளாண் வேதம் என அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதை வந்து வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா நாலடியாரை தான் நம்ம வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேவா, அடுத்தது 27வது கேள்வி, சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. யாரை வந்து சித்திரகார புலி அப்படின்னு அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் மகேந்திரவர்மன் தான் வந்துட்டு சித்திரகார புலி என அழைக்கப்பட்டவர்.
இவருக்கு வந்துட்டு இசை மேலேயும் ஓவியத்தை மேலேயும் அளவுக்கு அறிந்த ஒரு ஈர்ப்பு இருக்குங்க. அதனால தான் வந்து இவர் நம்ம சித்திரகார புலின்னு சொல்கிறோம். குறிப்பாக சித்திரம்னா நமக்கு ஓவியத்தை குறிக்கக்கூடியது. அதனால ஓவியத்து மேலே அதிக ஈர்ப்பு இருந்ததுனால இவரை வந்து சித்திரகார புலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அடுத்ததா 28வது கேள்வி, தேவாரம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்தி இலக்கியம்ங்க. தேவாரம் அப்படின்னா நமக்கு பக்தி இலக்கிய பாடல். அடுத்ததா 29வது கேள்வி, எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நடத்துவது சமத்துவம் அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு அம்பேத்கருங்க. அம்பேத்கர் சொன்னது தான் இது. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நடத்துவது சமத்துவம் அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு அம்பேத்கர். அடுத்ததா 30வது கேள்வி, 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட மொழின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திராவிட மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள் இருக்குங்க. அந்த நிறைய மொழிகளுக்கும் நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற அடிப்படை சொல், அதாவது வேர் சொல் வந்து நிறைய மொழிகளில் காணப்படுதுங்க. அப்போது அதிகமான மொழிகள் இருக்கக்கூடிய அந்த வேர் சொல் வந்து எந்த மொழியில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் மொழியில் தான் காணப்படுது. ஓகேவா? அப்போது இருக்கிற திராவிட மொழிகள்லேயே வந்துட்டு 80% மொழிக்கான அந்த வேர் சொல், அதாவது அடிசொல்லை வந்து எந்த மொழி கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் சொல் தான். அப்போ முதல் தேர்வுக்கான 30 வினாக்களுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதனால் பயனடைட்டும். நன்றி.